வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். இன்றைய தினம் எது சுகம் என்ற தலைப்பில் ஒரு சிறுகதை சொல்கிறேன். நான் என் தோழியின் பெண் வீட்டிற்கு சென்றிருந்தேன். வெகு நாட்களாக என்னை கூப்பிட்டு கொண்டுதான் இருந்தாள். மிக அழகானவள். கதவை திறந்ததும், வாங்க ஆண்டி, சாரி கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துட்டா நீங்க உட்காருங்க என்று கூறிவிட்டு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். அவளுக்கு 5 வயதில் ஒரு மகனும் 7 வயதில் ஒரு பெண்ணும் இருந்தார்கள். நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துவிட்டேனோ, எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது. நான் காஃபி குடித்துவிட்டு அந்த டம்ளரை வைக்க சென்றேன். ராணி, நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா என்று கேட்டேன். வேணாம் ஆண்டி, நீங்கள் பேசாமல் உட்காருங்க, ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கீங்க. அக்காலாம் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. அவள் பரபரவென்று ஓடிக்கொண்டிருந்தாள். குழந்தைகளுக்கு குளிப்பாட்டி அவர்களின் தலையை துவட்டினாள். அவர் இருக்காரே, இப்படி காலையில் நேரத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா? இப்பதான் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கார். இருடி கொஞ்சம் என்று அவள் பெண்ணின் தலையில் ஒரு கொட்டு வைத்தாள். ஆட்டாம இருந்து தொலைய. அதற்குள் அவருடைய கணவர் பாத்ரூமில் இருந்து, ராணி, ஏய் மகாராணி, டவல் கொண்டு வர மறந்துட்ட, எடுத்துட்டு வாய என்று குரல் கொடுத்தான். நீங்க என்ன பாப்பாவா? எனக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டீங்க, உங்க வேலையும் ஒழுங்கா பார்க்க மாட்டீங்க என்று கத்திய வண்ணம் டவலை கொண்டு சென்று கொடுத்தாள். குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டினாள். ஏமா ராணி, அவங்களே சாப்பிடட்டுமே என்றேன். ஆண்டி, இன்னும் 1/2 மணி நேரத்தில் ஸ்கூல் பஸ் வந்துடும். அவன் சுடுதண்ணியை காலில் ஊற்றின மாதிரி கத்துவான். இதுங்களை சாப்பிட சொன்னால் இன்னைக்கு முழுசும் அந்த பிளேட் காலி ஆகாது. மதிய சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் காலையிலே சாப்பிடட்டும்னு எப்படியாவது ஊட்டிடுவேன். டேய் கடங்காரா, வாயில் வச்சதை தின்னு தொலைய, அப்படியே வச்சிருக்க. முழுங்கிறது கூட இவனுக்கு கஷ்டமாக இருக்கு பாருங்க. வேலைக்கு ஆள் வச்சுக்கலையா? ஆண்டி, அந்த அம்மா ஆடி அசைஞ்சு வரத்துக்குள்ள இவங்க சாயங்காலம் வீட்டுக்கே வந்துடுவாங்க. இப்பெல்லாம் லேபர் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கு. என்ன செய்யறது? எல்லா கவர்மெண்ட்டும் இலவசம்னு போட்டி போட்டுட்டு கொடுக்குறாங்க. எல்லாமே ஃப்ரீயாக வந்துடுது. அப்புறம் எப்படி ஆண்டி உடம்பு வளையும்? கஷ்டப்படுறவங்களுக்கு தானம்மா கொடுக்குறாங்க. அப்படி இல்லை ஆண்டி, ஏதோ வயசானவங்க, அனாதை பிள்ளைங்க, ஊனம் உள்ளவங்க, இவங்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல. நல்லா இருக்கிறவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்? நாமெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம். சொத்து சுகம்னு வச்சிருக்கோமா? எதுவும் கிடையாது. ஓடி ஓடி உழைச்சி என்ன மிச்சமாக போகுது? உழைக்கணும், உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்கட்டுமே. எதுக்காக இப்படி எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்கணும்? ஐயோ ராணி, நான் அரசியல் பேச வரலம்மா. ஆண்டி, இது அரசியல் இல்லை, ஹாஸ்பிட்டல், எஜுகேஷன் எல்லாருக்கும் கொடுக்கலாம் இல்லையா? அதுதானே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு இப்படியா கொடுப்பாங்க? நாம் படுற கஷ்டத்தில் தானே ஆண்டி புலம்புறோம். நமக்கெல்லாம் யார் தருவா? உழைச்சாதானே காசு. உடம்பு எவ்வளோ முடியலனாலும் ஓடுறோம் இல்லையா? அவளுக்கு என்ன கோபமோ கத்திக்கொண்டே வேலைகளை செய்தாள். குழந்தைகளுக்கு சாப்பாட்டை பேக் பண்ணவும் கேட்டில் பஸ் வரவும் சரியாக இருந்தது. குழந்தைகளை இழுத்து கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டு வந்தாள். ராணி, டிஃபன் ரெடியா? எடுத்து வை, ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. இவர் ஒருத்தர் என்று முனகிக்கொண்டே டிஃபனை எடுத்து டேபிளில் வைத்தாள். ஆண்டி, வாங்க ஆண்டி, நம்மளும் சாப்பிட்லாம். நீ முதல்ல அவரை கவனி, நாம் அப்புறமா பார்த்துக்கலாம். இவங்களுக்கெல்லாம் லீவ் கிடைக்குது, நமக்கு யார் ஆண்டி லீவ் கொடுக்குறாங்க? அவன் ஆஃபீஸிற்கு கிளம்பினான். அவள் அலுப்புடன் வந்து அமர்ந்தாள். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே சாப்பிட்டனர். மாலை குழந்தைகள் வந்து விட்டனர். சரிம்மா ராணி, நீ உன் வேலையை பார், பிள்ளைங்க வந்துட்டாங்கல்ல. நான் இந்த பக்கமாக வந்தேன், அதனால தான் உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அடிக்கடி வாங்க ஆண்டி, உங்களை பார்த்தா என் அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்கு. சரிப்பா, கட்டாயமாக வரேன். நான் எனது வீட்டிற்கு வந்தேன். அன்று என் பிள்ளைகளும் குழந்தைகளாய் இருந்தபோது நானும் இவ்வாறு தான் எண்ணினேன். அப்பா, எப்போ இந்த கஷ்டத்திலிருந்து வெளியில் வருவோம்? ஆனால் இன்று
கதவை திறந்ததும் வீடு வெறுமையாக இருந்தது. அவர் இருந்தபோது சாயங்கால நேரத்தில் இந்த ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டு, அனு, காஃபி போடுறியா? அப்படியே ஒரு 2 பஜ்ஜி போட, முடிஞ்சா கொஞ்சம் சட்னி கொடுத்தனா ரொம்ப நல்லாயிருக்கும் என்றார். இதோ பாருங்க, உங்களுக்கு காலமெல்லாம் வடித்து கொட்டிட்டு ஒரு நிமிஷம் உட்கார கூட முடியாமல் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இதில் பஜ்ஜை கொண்டா, போண்டா கொண்டா, சட்னியை கொண்டா, நான் என்ன மனுஷியா இல்லை ஜடமா என்று ஒரு கத்து கத்தினாள். அவர் அமைதியாகி விடுவார். குழந்தைகளோ கேட்கவே வேண்டாம். எந்த பொருளையும் எடுத்த இடத்தில் வைக்க மாட்டார்கள். வீடே அலங்கோலமாக தான் இருக்கும். சட்டென்று பழைய நினைவுகள் வந்து போயின. ஆனால் இன்று பணம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது. ஆனால் குழந்தைகளின் சத்தமும் அவர் அனு அனு என்று கூப்பிடும் சத்தமும் கேட்கவே இல்லை. வைத்த பொருட்கள் எல்லாம் வைத்த இடத்திலேயே இருந்தது. கலைப்பதற்கு யாரும் இல்லை. பெண் லண்டனிலும் பையன் அமெரிக்காவிலும் செட்டில் ஆகிவிட்டனர். அவர் இந்த உலகத்தை விட்டு போய் பல வருடங்கள் ஓடிவிட்டனர். நான் இன்று தனிமையில், கூப்பிடவும் ஆளில்லை, வேலையும் எதுவும் இல்லை. இன்று அந்த நாட்கள் எத்தனை சுகமானது என்று நினைத்தேன். எதுவுமே நம் கையில் இருக்கும் வரை அதன் அருமை நமக்கு புரியாது. நாம் கைவிட்டு போன பின்தான் அன்று நாம் அந்த வாழ்க்கையை ரசித்திருக்கலாமே என்று காலம் கடந்த பின் ஏனோ ஞானம் வருகிறது. அந்தந்த காலகட்டங்களிலும் அந்த ஒவ்வொரு நொடிகளையும் ரசித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எதுவும் நமக்கு சுமை இல்லை. இவையெல்லாம் ஒரு சுகமான சுமைதான். கண்களில் நீர் தழும்ப ஊஞ்சலை பார்த்தேன். அது கிரீச் கிரீச் என்று வெறுமையாக காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது. நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.